முடிவுக்கு வந்த பருத்தி வீரன் பிரச்சனை. ஞானவேல் ராஜா அமீரிடம் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பருத்தி வீரன் பிரச்சனை கடந்த 17 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இது நாள் வரை அதை பற்றி பேசியது இல்லை. என்றைக்குமே அமீர் அண்ணா என்றுதான் நான் அவரை குறிப்பிடுவேன். ஆரம்பத்திலிருந்தே அவர் குடும்பத்தாருடன் நெருங்கி பழகியவன். அவரது சமீபத்திய பேட்டிகளில் என் மீது அவர் சுமத்திய பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னை மிகவும் காயப்படுத்தியது. அதற்கு பதிலளிக்கும் போது நான் பயன்படுத்திய சில வார்த்தைகள் அவர் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைக்கும் சினிமா துறையையும் அதில் பணிபுரியும் அனைவரையும் மிகவும் மதிப்பவன் நான். நன்றி, அன்புடன் ஞானவேல் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த விஷயம் இதோட முடிகிற மாதிரியே தெரியல. ஏன்னா இதில் குறிப்பிடும் போதும் வருத்தம் தெரிவிப்பதோடு சொல்லி அப்படியே நிறுத்தியிருக்கலாம். ஆனாலும் அமீர் இன்னமும் அவர் பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் என் மேலே சுமத்திட்டு இருந்தார். அதனால் கோவத்தில் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்கும்போது இதுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அமீர் சைடில் இருந்தும் ஒரு ரிப்ளை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தொடர்ச்சியாக இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கான முற்றுப்புள்ளி எது தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. 17 வருஷமாக நடந்துகிட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தான் முற்றுப்புள்ளி இருக்கும் அப்படிங்கிறதும் யாருக்கும் புரியல. நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் இறங்கி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு எண்டில் இது முடிஞ்சுதான் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஞானவேல் ராஜா வெளியிட்டிருக்க இந்த அறிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.